ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்மளோட சேனலில் மகாபாரதம் தலைப்பு தான் பார்க்க போகிறோம். தலைப்பு 86வது தலைப்பு. வாங்க கதைக்குள்ளே போகலாம். தலைப்பு கழுகு நரி உரையாடல் பற்றி பார்க்கலாம். துன்ப காலங்களில் ஒருவன் மனம் தளராமல் உறுதியுடன் நிலைத்து நின்றால், அதோடு அவனுக்கு தெய்வீக அருளும் கிடைத்தால், அந்த துன்பம் விரைவில் நீங்கி அவனுக்கு பலனும் கிடைக்கும். நெடுங்காலத்திற்கு முன்பு வைதிச நகரத்தில் ஒரு சிறுவன் இறந்தான். அவனது உறவினர்கள் துயரத்தில் மூழ்கினர். ஏனெனில் அவன் அந்த குடும்பத்தில் வம்சத்தை தொடர வேண்டிய ஒரே மகன். இவ்வாறு துயரத்தில் மூழ்கிய அவர்கள் சடலத்தை சுடுகாட்டிற்கு கொண்டு சென்று தங்கள் மடியில் வைத்து கொண்டு விம்மி விம்மி அழுதனர். அவர்களின் கதறலை கேட்டு அங்கு வந்த ஒரு கழுகு, இன்னும் எவ்வளவு காலம் இந்த சடலத்தை பிடித்து கொண்டிருப்பீர்கள்? இதை இங்கேயே விட்டுவிட்டு உங்கள் வீடுகளுக்கு திரும்பிச் செல்லுங்கள். கடந்த காலத்தில் காலத்தின் பிடியில் சிக்கி ஆயிரக்கணக்கான ஆண்களும் பெண்களும் இங்கு வந்துள்ளனர். அவர்களுக்கு உறவினர்களும் நண்பர்களும் இல்லையா? அவர்கள் அனைவரும் மறைந்து விட்டனர். உலகம் என்பது இன்பங்களும் துன்பங்களும் கலந்த ஓரிடம். இணைப்பும் பிரிவும் எப்போதும் ஒன்றன் மேல் ஒன்றாக இருக்கின்றன. சவப்பெட்டியை சுமப்பவர்கள் அனைவரும் சுடுகாடு வரை சடலத்தை பின்தொடர்பார்கள். அனைவரும் தங்கள் முறை வரும் வரை மட்டுமே உயிருடன் இருக்கிறார்கள். இந்த பயங்கரமான சுடுகாட்டில் இன்னும் தங்கியிருப்பதில் என்ன பயன்? நாம் நேசிப்பவர்களாக இருந்தாலும் சரி, வெறுப்பவர்களாக இருந்தாலும் சரி, பிறந்த பிறகு அனைவரும் இறக்கத்தான் வேண்டும். மரணத்திற்கு பிறகு யாரால் அவர்களை மீண்டும் உயிர்ப்பிக்க முடியும்? உங்கள் குழந்தை மீதான இந்த மாயையான பற்றை துறந்து இருள் சூழ்வதற்குள் உங்கள் வீடுகளை சென்றடையுங்கள் என்றது. அவர்கள் புறப்பட தயாராகி கொண்டிருந்த போது அருகிலிருந்து தன் குகையிலிருந்து ஒரு நரி வெளிப்பட்டது. விஷயத்தில் மூக்கை நுழைத்தது. ஓ, இந்த மனிதர்கள் எவ்வளவு கல் நெஞ்சக்காரர்கள் என்று பாருங்கள். சூரியன் இன்னும் பிரகாசித்து கொண்டிருக்கிறது. பயப்படாதீர்கள். காலம் ஒருபோதும் நிலையானதல்ல. அது மாறிக்கொண்டே இருக்கிறது. அந்த குழந்தை பிழைக்கக்கூடக்கூடும். யாருக்கு தெரியும்? உங்கள் அன்பை கைவிட்டு உங்கள் இதயங்களை கல்லாக்கி உங்கள் குழந்தையை மண்ணோடு மண்ணாக மாறவிட்டு ஏன் நீங்கள் விலகிச் செல்கிறீர்கள்? உங்கள் குழந்தை பேசும் வார்த்தைகளை கேட்பதிலே மகிழ்ச்சி கண்ட நீங்கள் உங்கள் மகனுக்கான அந்த அன்பை கைவிட்டு விட்டீர்களா? பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் கூட தங்கள் குட்டிகள் மீது அத்தகைய பாசமும் அன்பும் உண்டு. தங்கள் குழந்தை கண்ணுக்கு எட்டாத தூரம் சென்றால் அவை வேதனையில் கதறுகின்றன. அவை குட்டிகளை மிகுந்த அன்போடும் அக்கறையோடும் வளர்க்கின்றன. ஆனால் பதிலுக்கு எதையும் பெறுவதில்லை. அது வளர்ந்த பிறகு தன் பெற்றோரை பாதுகாக்குமா? குறைந்தபட்சம் மனிதர்களின் உலகத்திலாவது குழந்தைகள் இவ்வுலகில் பெற்றோரின் பாதுகாவலர்களாகவும் மறுமையில் அவர்களின் புகலிடமாகவும் இருக்கிறார்கள். உங்கள் கோத்திரத்தை முன்னெடுத்து செல்ல போகும் உங்கள் மகனை விட்டுவிட்டு எப்படி செல்கிறீர்கள்? முடிந்தவரை அழுது மனநிறைவுடன் அவனை பாருங்கள். நாம் விரும்பும் ஒன்றை ஒரே அடியாக கைவிட முடியுமா? நம் இதயங்களுக்கு மிகவும் பிரியமானவர்களா வறுமையில் நீதிமன்றத்திலும் சுடுகாட்டிலும் நெருங்கிய உறவினர்களை தவிர வேறு யார் ஒருவருடன் உறுதியாக நிற்பார்கள்? ஐயோ, இந்த தாமரைக்கண் சிறுவனை நீங்கள் எப்படி அப்படியே விட்டுவிட்டு செல்ல முடியும்? இந்த வார்த்தைகளை கேட்டதும் அவர்கள் நின்ற இடத்திலேயே ஸ்தம்பித்து நின்றனர். அப்போது கழுகு சொன்னது, சி, இந்த ஆபத்தான இழிவான நரியின் வார்த்தைகளை கேட்ட பின் அழுவதை நிறுத்திவிட்டாயா? உயிரற்று ஒரு மரக்கட்டையைப் போல கிடக்கும் இந்த சடலத்திற்காக ஏன் அழுகிறாய்? உன் எதிர்காலத்தை கவனித்துக்கொள். தவம் செய்து பாபத்திலிருந்து விடுபடு. அழுவதில் என்ன பயன்? தவம், செல்வம், கால்நடைகள், தங்கம், ஆபரணங்கள், குழந்தைகள் என பலவற்றை ஈட்டித்தரும் விதி ஒருவனுக்காக என்ன வைத்திருக்கிறதோ அந்த அளவிற்குத்தான் இன்பமும் துன்பமும் அவனை பாதிக்கும். தந்தையின் கர்மம் மகனுக்கானது அல்ல. மகனின் கர்மத்தை தந்தைக்கு கொடுக்க முடியாது. எனவே தர்மத்தை கடைப்பிடி, அதர்மத்தை கைவிடு. உன் துக்கத்தையும் பரிதாபத்தையும் துறந்து அந்த சிறுவனை விட்டுவிட்டு விரைவில் உன் வீடுகளுக்கு திரும்பு. ஒவ்வொருவரும் தான் விதைத்த நன்மை தீமையை அறுப்பார்கள். ஒவ்வொருவருக்கும் தனக்காக காத்திருக்கும் மங்களகரமானதும் அமங்கலமானதும்
கிடைக்கும். அதில் உறவினர்களின் பங்கு என்ன? இங்கு வரும் ஒவ்வொருவரும் தன் நண்பனையோ உறவினரையோ விட்டுவிட்டு வர வேண்டும், கைவிட வேண்டும். அவன் மீது அன்பு கொண்டு கண்ணீர் சிந்தியபடி விலகிச் செல்பவன். ஒருவன் அறிவாளியாக இருந்தாலும் சரி, முட்டாளாக இருந்தாலும் சரி, அதிர்ஷ்டசாலியாக இருந்தாலும் சரி, வறுமையில் வாடுபவனாக இருந்தாலும் சரி, இறுதியில் அவர்கள் அனைவரும் காலத்திற்கு இரையாவார்கள். ஏற்கனவே இறந்துவிட்ட ஒருவனுக்காக கண்ணீர் சிந்துவதால் உனக்கு என்ன கிடைத்துவிடும்? காலம் என்பது எல்லோருக்கும் எல்லாவற்றிற்கும் மேலான ஒன்று. அது எல்லோரையும் சமமாக நடத்துகிறது. அது ஒரு சமவர்த்தி. இளையவர், முதியவர், சிறுவன், சிறுமி அல்லது கருவில் உள்ள குழந்தை என அனைவரையும் அது ஒரே விதமாகவே பார்க்கிறது. அது எல்லோரையும் விழுங்கி விடுகிறது. இதுதான் உலக நியதி. நரி சொன்னது. இந்த அறிவற்ற கழுகின் வார்த்தைகளை கேட்டு துயரத்தின் பிடியில் இருந்த உங்கள் அன்பு வெளிரி ஒதுங்கி போயிருக்கிறது. நீங்கள் ஒருவருக்கொருவர் அமைதியாக பேசிக்கொண்டு ஏரியை நோக்கி புறப்பட்டு செல்கிறீர்கள். உங்கள் மகன் இல்லாமல் வெறுமையாக இருக்கும் உங்கள் வீட்டிற்கு திரும்பினால் கன்று இல்லாத பசுவைப் போல நிச்சயம் கதறி அழுவீர்கள். மனித துயரத்தின் அளவை இப்போது நான் உணர்கிறேன். உங்கள் அன்பையும் துயரத்தையும் கண்டு என் கண்கள் கண்ணீரால் நனைந்துள்ளன. நீங்கள் தொடர்ந்து அயராது முயற்சி செய்தால் தெய்வீக தலையீட்டின் மூலம் வெற்றியை அடைவீர்கள். ஒருபோதும் உற்சாகத்தை இழக்கக்கூடாது. அக்கறையின்மையில் என்ன மகிழ்ச்சி இருக்கிறது? உங்கள் வம்சத்தின் இந்த மூதாதையான உங்கள் உடலின் ஒரு பாகத்தை போன்றவன். அவனை இந்த காட்டில் விட்டுவிட்டு எங்கே போகிறீர்கள்? சூரியன் மறைந்து இருள் சூழ்ந்தால் அப்போது அந்த பையனை வீட்டிற்கு அழைத்துச் செல்லுங்கள். இல்லையென்றால் நீங்கள் அனைவரும் இங்கேயே தங்கிவிடுங்கள். கழுகு கூறியது. நான் பிறந்து 1000 ஆண்டுகளுக்கு மேல் ஆகிவிட்டது. இந்த காலத்தில் இறந்தவர்களை ஆண்டு மீண்டும் உயிர் பெறுவதை நான் கண்டதில்லை. சிலர் கழுவிலேயே இருக்கிறார்கள், சிலர் பிறந்தவுடனே இருக்கிறார்கள், சிலர் நடந்து கொண்டே இறந்து தரையில் விழுகிறார்கள், சிலர் தங்கள் இளமை பருவத்தில் உச்சத்தில் இருக்கிறார்கள். ஆசையால் இருப்பவை அனைத்தும், அசைந்து கொண்டிருப்பவை அனைத்தும் ஒரு நாள் இறக்கத்தான் வேண்டும். மரணம் எப்போதும் அவற்றுக்காக காத்திருக்கிறது. தங்கள் மனைவிகளை இழந்தவர்களும் தங்கள் குழந்தைகளை இழந்தவர்களும் ஒவ்வொரு நாளும் அழுது கொண்டே இங்கு வந்து திரும்பிச் செல்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் ஆயிரக்கணக்கில் இருக்கிறார்கள். இந்த குழந்தையின் உடல் இறுகி ஒரு மரக்கட்டை போல ஆகிவிட்டது. அதன் உயிர் சக்தி ஏற்கனவே மற்றொரு உடலை அடைந்துவிட்டது. எங்கோ அலைந்து திரியும் ஒரு உயிருக்காக அழுவதற்காக பதிலாக நீங்கள் ஏன் திரும்பிச் செல்லக்கூடாது? உங்கள் அன்பும் பாசமும் கர்வமும் இங்கு எந்த பயனையும் அளிக்காது. அந்த சிறுவனால் இப்போது உங்களை பார்க்க முடிகிறதா? நீங்கள் சொல்வதை அவனால் கேட்க முடிகிறதா? எனவே அவனை இங்கேயே விட்டுவிட்டு விரைவில் உங்கள் வீடுகளுக்கு திரும்பிச் செல்லுங்கள். என் பங்கிற்கு என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்பதை எளிய மொழியில் உதாரணங்களுடன் விளக்கியுள்ளேன். நான் மோட்ச தர்மம் தொடர்பான வார்த்தைகளை பேசியுள்ளேன். அந்த வார்த்தைகளை கேட்டால் நீங்கள் பகுத்தறியும் சக்தி, அனுபவ ஞானமும் ஆகியவற்றை அடைந்திருக்க இப்போது திரும்பிச் செல்லுங்கள். இன்னைக்கு 86வது தலைப்பு நிறைவடைஞ்சிச்சு. நாளைக்கு நம்ம தொடர்ந்து 87வது தலைப்பு பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.